பண்றீங்க? விதை வளைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போடுற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கய்யா, நெல்லு பயிராகிறதுக்கு என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா காசை கீழே போட்டு தாரியா? உன்னதான் தூக்க கைய. என்னது? உன்னையும் தான் தூக்க கைய. இந்தா இதுக்காகத்தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்திருக்கு. உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? சுட்டு போடுவேன். அண்ணனை சுட போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, கல்லு உடம்பு. சுட்டன்னா குண்டு வெளியே வந்துடும். ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அண்ணன் எதுக்கு நீங்க கைய தூக்கிருங்க? அந்த பொண்ணு சுடுற குறி ஆட்டான் தெரியும். உங்களை சுடும் குண்டு என் மேல படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது? படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு விட்டு பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே 4 எண்ணாவது போடு இருக்கு. எண்ணாலும் என் காதல் விழாது போடு இருக்கு. லோலா சொல்லுச்சுமா. இப்ப என்னம்மா நீ கைய தூக்க? வெத்து துப்பாக்கி. ஏமா அப்ப என்ன சுட வரல? இல்ல சொல்லிச்ச. அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சதா? இந்த தடவையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும் நினைச்சாலும் மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க தெரியும் சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்க முடியாத சூழ்நிலையை நீ தானே உண்டு பண்ணுன. விதவை தண்டிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறதா முக்கியம். அப்படி என்கிட்ட என்ன தவற கண்ட? தவறு உங்ககிட்ட இல்லம்மா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இத போட்டு தப்புங்கிறியா? இதையும் போட மாட்டேங்கிறியா? அம்மா இது கிராமம். அம்மா எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. இது புத்தி சொல்லி திறந்திருக்க கேஸ் இல்ல, அனுபவத்துல திறந்திருக்க கேஸ். அண்ணா நான் வரேன். நீங்களா? வீட்டுல அழகான மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு, ஊர்ல நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே? பட்டச்சிடுக்க தம்பி, இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன். அது ஏன் இஷ்டம். நீ என்ன தொட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலைய தெருவில் போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படிச்சவங்க நம்ம, மற்றவங்க திருந்தறதுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. மன்னிச்சிடுங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி. 4 பேர் முகத்துல இது எப்படி தம்பி? 4 பேர் முகத்துல எப்படி போடு? வருத்தப்படாதீங்க. இது நம்ம குத்தம் இல்ல, நாகரிகம் பண்ற கோளாறு. நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதுல அறிவை விதைக்கணும்.